Unit 4 example 4.10 a question பாருங்க a solenoid அப்போது solenoid கொடுத்துருக்காங்க ரெண்டு காயில் கிடையாது ரெண்டு காயில் கொடுத்தா மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸ் இது வந்து ஒரு காயில்னால செல்ஃப் இண்டக்ஷன் ஓகே 500 டர்ன்ஸ் உண்டானிய அயன் கோர் ஆஃப் relative permeability 800 the length and the radius of the solenoid are 40 centimeter and 3 centimeter respectively. Calculate the average EMF. அப்போ EMF கேட்டுருங்க EMFனா நமக்கு ஃபார்முலா தெரியும் ஓகே induced the solenoid if the current it change from 0 to 3 ampere in 0.4 second. ஓகே இப்போ given போட்டு என்னெல்லாம் கொடுக்குறான்னு எழுதிருங்க ஒரு காயில் இந்த மாதிரி ஒரு சொலினாய்டுன்னு ஒரு காயில் கொடுத்துட்றாங்க அந்த காயில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 500 ரிலேட்டிவ் அதுக்குள்ளே அது வந்து எதில் உன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அயன் கோர் மேலே உன் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட பெர்மியபிலிட்டி ஸோ இது ஒரு மீடியம் தானே ஸோ அதோட ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி வந்து எவ்வளவு 800 எல் வந்து அந்த காயிலோட லென்த் பார்த்தீங்கன்னா 40 சென்டிமீட்டர் அப்போ சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றினா டிவைட் பை 100 ஆர் இன்ட்டு 10⁻². ஓகே அப்போ அதனால் 0.4 அது வந்து சர்க்குலருங்கிறனால அதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருவாங்க 3 சென்டிமீட்டர் அதை வந்து மீட்டரை மாற்றணும் ஏன்னா ரேடியஸோட யூனிட் வந்து மீட்டர் லென்த்தோட யூனிட் வந்து மீட்டர் ஸோ 100 டிவைட் பண்ணிடுங்க இன்ட்டு 10⁻². போட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் வந்து 0 to 3 கொடுத்துருப்பாங்க 0 வந்து இனிஷியல் 3 ஃபைனல் அதனால் டிஐ வந்து சேஞ்ச் இன் டைம் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் சேஞ்ச் இன் டைம் மொத்தமே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.4 செகண்ட் கொடுத்துருக்காங்க ஓகே இது போக இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க என்ன ஸ்மால் என்ன என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க நம்பர் டென்சிட்டி அதுக்கு ஃபார்முலா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பை அதோட லென்த்து ஓகே இதெல்லாம் தெரிஞ்சுன்னா உனக்கு கொஸ்டின் ஈஸி என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா இஎம்எஃப் கேட்டிருக்காங்க அப்போ இஎம்எஃப் பாருங்கள் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் நமக்கு தெரியும் இன்டியூஸ்ட் செல்ஃப் இண்டக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து ஷைஸ் ஈக்குவல் டு -L di/dt சரியா -L di/dt ஒரு நிமிஷம் ஓகே இது எங்கன்னா அதே பேஜில் பார்த்தீங்கன்னா உனக்கு இருக்கும் பேஜ் நம்பர் 214 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சைஸ் ஈக்குவல் டு இந்த அதாவது செல்ஃப் இண்டக்ஷன் கொடுத்துருந்தாங்க ஒரே ஒரு காயில் கொடுத்து வாட் இஸ் இஎம் கேட்டாங்கன்னா ஃபார்முலா -L di/dt ஸோ அதை எழுதியிருக்கீங்க ஓகே இதில் டிஐ நமக்கு தெரியும் டிடி நமக்கு தெரியும் எல் நமக்கு தெரியாது கொடுக்கல செல்ஃப் இண்டக்ஷன் வேல்யூவே கொடுக்கல அப்போ அந்த எல் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஓகே அந்த எல் கண்டுபிடிக்கணும் அதே பேஜில் அந்த ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க பாருங்கள் செல்ஃப் இண்டக்ஷன் காயில் கண்டுபிடிக்கிறதுக்கு அது பாருங்கள் பேஜ் நம்பர் 214 L is equal to mu n squared AL அப்படின்னு கொடுத்துருப்பாங்க மியூக்கு போல் என்ன கொடுக்கலாம் மியூ ஆர் மியூ நாட் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் ஓகே அதான் கொடுத்துருப்பாங்க ஓகே ஃபஸ்ட் நீங்கள் எல் கண்டுபிடிச்சிருங்க ஃபார்முலா வந்து மியூ என் ஸ்கொயர்ட் ஏஎல் இப்போ மியூக்கு போல் என்ன கொடுக்கலாம் மியூ நாட் மியூ ஆர் ஏன்னா மியூ ஆரோட ஃபார்முலா ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி வந்து மியூ பை மியூ நாட் நமக்கு தெரியும் ஓகே ஓகே எனக்கு மியூ வேணும்னா மியூ ஆர் அப்படின்னு போட்டுக்கலாம் இது வந்து சர்க்குலர் காயில் ஏங்கிறனால ரேடியஸ் வந்து ஏரியாவுக்கு வந்து பை ஸ்கொயர்டு ஸோ நம்பர் டென்சிட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து இந்த வேல்யூலாம் இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்மால் என் போதெல்லாம் கேபிட்டல் என் ஸ்கொயருக்குலாம் n ஸ்கொயர் பை எல் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எனக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.77H அப்படின்னு கிடச்சிருக்கும் ஓகே ஸோ புரிஞ்சதா எல் தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் இஎம்எஃப் வேணும் ஸோ இஎம்எஃப் வேணும்னா இது சைஸ் ஈக்குவல் டு -L di/dt ஸோ அந்த எல் வந்து 1.77H சப்ஸ்டிட் பண்ணிடுங்க ஸோ எனக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா -13.275 ஸோ இதில் வந்து இதை எப்படி ஷார்ட்டாக மைண்ட் வச்சுக்கணும் அப்படின்னா என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள் சொலினாய்டுன்னு கொடுத்துருங்க சொலினாய்டில் இஎம்எஃப் கண்டுபிடிக்க ஃபார்முலா பாருங்கள் நம்ம படிச்சிருப்போம் சைஸ் ஈக்குவல் டு -L di/dt இந்த ஃபார்முலா தெரியணும் ஆனால் எல் அவங்க டேரெக்டாக கொடுக்கல அப்போ எல் கண்டுபிடிக்க ஒரு சொலினாய்டில் ஃபார்முலா வந்து மியூ n ஸ்கொயர்ட் A/L மியூக்கு போல் என்ன போட்டுக்கலாம் மியூ நாட் மியூ ஆர்னு போட்டுக்கலாம் என்னங்கிறது நம்பர் டென்சிட்டி அதாவது அந்த காயிலோட டென்சிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும் டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கேபிட்டல் N பை ஸ்மால் எல் அதோட லென்த் ஓகே ஸோ இதெல்லாம் ஸோ இந்த இஎம்எஃப் ஃபார்முலா வந்து -dl/dt இதை போய் சப்ஸ்டிட் பண்ணணும் எல் கண்டுபிடிச்சி சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடச்சி ஓகே தேங்க்யூ இந்த சம்மோட கால்குலேஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ பார்த்துங்க லாக் இப்படி எடுக்கணும் சைடில் கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கோங்க தேங்க்யூ